ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எப்பா இன்னும் இது ப்ரொமோ 3 காலையில் வந்து ப்ரொமோ 1 ஓகே, யார் வராங்கன்னு. ரெண்டாவது ப்ரொமோவே பயங்கரமாக இருந்துச்சு. சாண்ட்ராவும் நம்ம பிரஜனும் வந்துட்டு அங்கே வந்து இருக்கிறவங்களுக்கு ஒரு டாஸ்க்கை கொடுத்து ஓட விட்டாங்க. இப்போ மூணாவது ப்ரொமோவில் பார்த்தீங்கன்னா அமித் பார்கவ் வந்துட்டு ருத்ரதாண்டம் ஆடுறாருயா. ருத்ரதாண்டம் ஒருத்தரையும் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு செதுக்குறாரு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அன்புக்கு அங்கே போட்டு பொழக்கிறாரு. என்னையா நடக்குதுன்ற மாதிரி இருக்குது. ஏன்னா அன்பு கேங்கில் இருக்கிற ஹெட்டு யாருன்னா ராஜம்மா தான். ஃபஸ்ட்டு கனியாக தான் போட்டு பொழக்கிறார். என்னென்னா உங்களை பார்க்கும்போது எனக்கு ஒரு அரசியல்வாதி மாதிரி இருக்குது. அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, நானும் அரசியல்வாதின்னு. ஏன்னா உங்களோட ஃபாலோவர்ஸ் எல்லாருமே உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் அவங்களுக்கு மறுபடியும் என்ன செய்வீங்க? ஒன்றுமே பண்ண மாட்டீங்க. அந்த மாதிரி தான் இருக்குன்றாங்க. நொந்துட்டாங்க அவங்க. அப்போ நான் ஏமாத்துறேனான்ற மாதிரி பார்க்குறாங்க. முதல்ல சிரித்தாங்க, அப்புறமா சிரித்ததுக்கு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. என்னடா அது இப்படி அசிங்கப்படுத்திட்டார் அப்படின்னு. அடுத்தது கானம் பண்ணதுக்கு செம்மாட்டி. இவர் உங்களை, அதாவது திவாகர் உங்களை வந்து தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஒன்று நீங்கள் அவர்கிட்ட போய் நேருக்கு நேர் மோதனா, எங்கேயோ உட்காந்து பாட்டு பாடிட்டு இருக்குன்னு கைத்துட்டுறாரு. பா அவர் ஒரு மாதிரி என்ன இப்படி படப்படம் பேசுகிறேன். நான் சத்தியமாக அமித் பார்கவ் இப்படி பேசுகிறேன்னு நினச்சி கூட பார்க்கல. ரொம்ப சாஃப்டான ஒரு கேரக்டர் இருப்பார் போலுக்கு. இவரை வச்சு செய்ய போகிறாங்க ஆல்ரெடி இருந்தவங்க நினச்சா ஐயாப்பா இன்னையே நடக்குதுன்ற மாதிரி இருக்குது. அப்புறம் திவாகருக்கு செம்ம அடி. என்னென்னா உங்களோட அடையாளத்தை க்ரியேட் பண்ணுறதோடு நீங்கள் நிறுத்திக்கணும், மற்றவங்களோட அடையாளத்தை கொச்சைப்படுத்துறது தப்பு கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவர் சாரி சார் அப்படின்னாரு. அப்புறம் வியானா வந்துட்டு அவர் சொல்கிறது வியானாக்கு, யாராவது உங்களை முளைச்சிட்டாங்கன்னா போய் உட்காந்து ஆள ஆரம்பிச்சிருவீங்களான்னு. இல்லை பிரவீன் சொன்னதுக்கு நான் அழல அப்படின்னு. நீங்கள் எடுத்துக்கவே வேண்டாம் வியானா, நான் பார்த்ததை இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நீங்கள் எடுக்கிறது உங்கள் இஷ்டம், நான் பார்த்ததை கண்டிப்பாக சொல்லிவிடுவேன்னு சொல்லிட்டு மரணடி கொடுக்குறது. ஐயோ எப்பா இது வேற மாதிரி இருக்குது. அதுங்களே கமெண்ட்ஸ் நான் சரி வந்த ப்ரொமோ கீழே கமெண்ட்ஸ் படிக்கலான்னு சொல்லி படித்தா அடுத்த ஆடி மாதிரி அமித் பார்கவ் வந்துடுவாரோன்றாங்க. ஒரே ப்ரொமோவில் இப்படியா ஓஹோன்ற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன், நம்ம அமித் பார்கவ் வந்துட்டு பிக் பாஸ், கன்னடா பிக் பாஸில் பிக் பாஸ் வாய்ஸ் கொடுத்தவர். அப்போ அவர் எவ்வளோ விஷயங்கள் பார்த்துருப்பார் பாருங்க. ஸோப்பா அதாவது பிரஜன் சம்பவம் பண்ணுறாரோ சாண்ட்ரா சம்பவம் பண்ணுறாங்களோ, ஆக மொத்தத்தில் அமித் பார்கவ் வச்சு செய்ய போகிறான்றது நல்லாவே தெரியுது. வேறு லெவல் போங்க. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.